தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வர்ற கல்வி ஆண்டுக்கான சேர்க்கைக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிக்கு சேர்ந்து ஒரு இணைந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இளங் அறிவியல் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. இது ஆக்சுவலாக இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் நடத்திட்டு வர்றோம் கடந்த 20 ஆண்டுகளாக. இந்த வருஷத்துக்கான அறிவிப்பு வந்து +2 ரிசல்ட் வந்த அடுத்த நாள்லேருந்து எல்லோரும் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு மார்க் ஷீட் வந்ததையுமே நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் வந்து நம்மளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து யூஜிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து தமிழ்நாடு வெப்சைட்டில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு, அல்லது நீங்கள் http://tnau.youcanapply.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிக்கான 3 படிப்புகளுக்கான விண்ணப்பங்களையும் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை எடுத்துட்டிங்கன்னா 2 வகையான கல்லூரிகள் இருக்குது. ஒன்று வந்து அரசுனால் தொடங்கப்பட்டு அரசு நடத்தி கொண்டிருக்கிற கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், ஒரு 18 கல்லூரிகள் இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு கல்லூரியாக ஒரு 28 தனியார் கல்லூரிகள் இணைப்பு பெற்றுள்ளன. அது வந்து அப்ளைடு காலேஜஸ். மொத்தம் 14 வகையான யூஜி டிகிரி ப்ரோக்ராம் வந்து இந்த 46 கல்லூரிகள் வழியாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 வகையான அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நான் சொன்ன மாதிரி 14 பட்டப்படிப்புகள் சொன்னேன் இல்லையா, டிகிரி ப்ரோக்ராம். அது வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர், அதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர், இதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. அடுத்து வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லி அரசு உதவியோட நம்ம திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு பக்கத்தில் கும்பலூருங்கிற கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அடுத்தது பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபாரஸ்ட்ரிங்கிற ஒரு பட்டப்படிப்பு நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. அதே கல்லூரியில் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் செரிகல்ச்சர், அதாவது வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்கான ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்து மதுரையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹோம் சயின்ஸ் ஒரு கல்லூரியில் அதில் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது இதெல்லாம் வந்து அரசு உதவியோட நடக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இது இல்லாமல் ஒரு 7 ப்ரோக்ராம் வந்து நான் சொன்ன 7 ப்ரோக்ராம் வந்து அரசு உதவியோட நடைமுறையில் இருக்கிற அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். சுயநிதி, அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு 7 டிகிரி ப்ரோக்ராம் வந்து கோவை வளாகத்தில் நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு வரோம். அதை எடுத்துட்டிங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி, அப்புறம் பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்புறம் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 7 வகையான பட்டப்படிப்புகளுக்கு வந்து சுயநிதி திட்டத்தில் இயங்கக்கூடிய பட்டப்படிப்புகள். அதுபோக இணைப்பு கல்லூரின்னு சொன்னேன், அப்ளைடு காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 26 கல்லூரிகள் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர். அது எங்கெங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே இங்கே வந்து வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாக இருந்தது. அடுத்தது வந்து 2வது கல்லூரி வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது, ஒத்தக்கடைங்கிற இடத்துல. 3வது கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கிள்ளிகுளங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அடுத்து 4வது கல்லூரி வந்து அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு திருச்சி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலைங்கிற ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தஞ்சாவூரில் ஈச்சங்கோட்டைங்கிற ஒரு இடத்துல வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வாழவச்சனூரில் இருக்குது.
அடுத்ததாக மற்றும் 3 கல்லூரிகள் வந்து வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கரூரில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து செட்டிநாடு, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு பக்கத்தில் செட்டிநாடுங்கிற இடத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழவேலூருங்கிற ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஆக மொத்தம் 10 அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அடுத்ததாக ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து முதல் கல்லூரி கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்ததாக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்தில் ஒன்று இருக்குது. 3வது கல்லூரி வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெண்கள் மகளிருக்கான ஒரு தனியாக ஒரு கல்லூரி இருக்குது, திருச்சியில் நாவலூர் குட்டப்பட்டுங்கிற இடத்துல இருக்குது. 4வது கல்லூரியாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பையூர் பெங்களூர் மெயின் ரோட்டில் இருக்குது. அதுக்கு பேர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூர் இடத்துல செயல்பட்டு வருகிறது. ஆக மொத்தம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 4 கல்லூரிகள். அடுத்தது கல்லூரி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதான் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு கோயம்புத்தூர் வளாகத்தில் ஒரு கல்லூரியும், திருச்சி மாவட்டத்தில் லால்குடிக்கு பக்கத்தில் குமுளூருங்கிற இடத்துல வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அடுத்தது வனவியல் கல்லூரி, அதான் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து மேட்டுப்பாளையத்தில் கோத்தகிரி ரூட்டில் இருக்குது. அங்கே வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் செரிகல்ச்சருங்கிற 2 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு வரோம். அடுத்ததாக கடைசி 18வது கல்லூரியாக நம்ம மதுரை இல்லை ஒத்தக்கடையில் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்குள்ளேயே மறுபடியும் ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி வந்து ஹோம் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த ஹோம் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு ஒரு பட்டப்படிப்பு நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த அனைத்து கல்லூரிகளோட பட்டப்படிப்புகளும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்புகளாக நடைமுறையில் இருக்குது. அடுத்ததாக நான் ஒரு 7 பட்டப்படிப்புகள் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து கோயம்புத்தூர் வளாகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் 7 பட்டப்படிப்புகள் வந்து சுயநிதி திட்டத்தில் இயங்கக்கூடிய பட்டப்படிப்புகள்னு சொன்னேன். அந்த பட்டப்படிப்புகள் எதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். முதலாவதாக பிடெக் பயோடெக்னாலஜி, இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் இயங்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு. அடுத்தது பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் இயங்கக்கூடிய பட்டப்படிப்பு. 3வதாக பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமு. இந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து சுயநிதி திட்டத்தின் கீழ், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் இயங்கக்கூடிய பட்டப்படிப்பு. 4வதாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு 4 பட்டப்படிப்புகள் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் இயங்கக்கூடிய பட்டப்படிப்புகள். அதில் எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட்டு வந்து நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூரில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் நடைபெற்றக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு. அடுத்தது 4வது பட்டப்படிப்பு வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூரில் நடைமுறையில் இருக்கிற ஒரு பட்டப்படிப்பு என்னென்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இந்த 4 டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர்லேயும், முதல்ல சொன்ன 3 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதாவது பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 3 பட்டப்படிப்புகளும் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த என்ன சுயநிதி இல்லை இயங்கக்கூடிய படிப்புகள், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கும் அரசு உதவியில் பயிற்றுவிக்கப்படுகிற அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் செலுத்தக்கூடிய அதாவது செமஸ்டர் ஃபீஸில் ஒரு 40,000 ரூபா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அதிகமாக நீங்கள் அரசுக்கு செலுத்த வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா அரசு உதவியோட பயிற்றுவிக்கப்படுகிற
அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர், இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் ஒரு வருடத்துக்கு 43,700 ரூபா நீங்கள் கட்டணும். ஆனால் சுயநிதி திட்டத்தில் பயிற்றுவிக்கப்படுகிற அரசு கல்லூரியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமுக்கு நீங்கள் 80,000 ரூபா, அந்த 43,700 ரூபாய்க்கு கூட 80,000 ரூபா அதிகப்படியாக செலுத்தி படிக்க வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1,23,700 ரூபா நாங்கள் வசூலிக்கிறோம். ஏன்னா அங்கே இருக்கிற வாத்தியார்கள், அங்கே இருக்கிற லேப் ஃபெசிலிட்டி, இதுக்கெல்லாம் வந்து சுய நிதி திட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாங்கள் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து பயிற்றுவிக்கிட்டு வரோம். அடுத்ததாக இணைப்பு கல்லூரிகள். இணைப்பு கல்லூரியில் 28 இணைப்பு கல்லூரிகள், அதாவது அப்ளியேட்டட் காலேஜ்னு சொன்னேன். அதில் 26 அப்ளியேட்டட் காலேஜில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு ப்ரோக்ராம், டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணிட்டு வரோம். அதில் மொத்த சீட்டுகள் எவ்வளவு இருக்குதுன்னா 2,734 சீட்டு அரசு சீட்டுகளாக, அரசு இடங்களாக நிரப்பி கொண்டு வருகிறோம். அடுத்தது வந்து 2 கல்லூரிகள் வந்து தோட்டக்கலை கல்லூரிகள், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர். இந்த 26 பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் டிகிரி ப்ரோக்ராமும் 2 கல்லூரிகளில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சரும் மொத்த இடங்கள் 2,734 இடங்களை வந்து வேளாண்மை கல்லூரியில் நடைபெறக்கூடிய ஒற்றைசார் அட்மிஷன் மூலமாக நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுத்துட்டு வரோம். இணைப்பு கல்லூரிகளில் அங்கே வந்து டியூஷன் ஃபீஸை 50,000 ரூபா வசூலிக்கிறாங்க. அதுபோக நம்ம தங்கும் இடத்தோட வாடகை, உணவு, அதுக்காக அவங்க வந்து தனியாக ஒவ்வொரு கல்லூரியிலும் அவங்களுக்கு ஃபுட்டு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆராய்ச்சி நிலையமாகவோ கல்லூரியாகவோ கிருஷி விஞ்ஞான் கேந்திர நிலையமாகவோ ஏதோ ஒரு நிறுவனம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. நீங்கள் அங்கே இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்தையோ கல்லூரியோ இல்லை கிருஷி விஞ்ஞான் கேந்திராவை நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் இடர்பாடுகள் இருந்தால் தைரியமாக இந்த நிறுவனங்களை நீங்கள் அணுகலாம். அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக எங்களோட பேராசிரியர்கள், எங்களோட அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதுபோக நீங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் வேளாண் அலுவலர்கள் இருப்பார்கள். அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், டெப்டி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒவ்வொரு வட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு பிளாக்லேயும் இருப்பாங்க. பிளாக் வட்டாரங்கிறது ஒரு பஞ்சாயத்து யூனியன் இருக்கிற ஒரு பிளாக்லேயும் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருவாக இருந்து கடந்த 12 வருடங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருந்தகைகளையும் நீங்கள் அணுகலாம். அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தைரியமாக போய் உங்களோட ஃபிசிக்ஸ் மாஸ்டரிவோ கெமிஸ்ட்ரி மாஸ்டரிவோ இல்லை தலைமை ஆசிரியரவோ நீங்கள் பயன்படுத்தி அப்ளிகேஷன் டவுட் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். நீங்கள் இ சேவை மையத்தில் போய் இ சேவை மையம் நடத்தி கொண்டு இருக்கிற ஒருத்தரிடம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு கூட உட்காந்து பண்ணணும். நீங்கள் அவரே பண்ணிக்குவார். உங்களோட பொறுப்பை நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் வந்து இமெயில் கொடுத்துருக்குறோம், அடுத்து ஃபோன் நம்பரும் கொடுப்போம். அது டோல் ஃப்ரீ எல்லாமே. ஏன்னா நிறையா பேர் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒரு 3 நம்பர் வந்து பிஸியாகவே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், எங்களோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிறுவனங்களையோ அல்லது வேளாண் அலுவலர்கள், தோட்டக்கலைத்துறை சார்ந்த அலுவலர்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேளாண் பொறியியல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய அலுவலர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு வட்டாரத்திலும் பிளாக்லையும் தாலுக்காவிலையும் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக சென்று எனக்கு வேளாண்மை பட்டப்படிப்புக்கு உதவி செய்யுங்கள், அப்ளை பண்ணுறதுல எனக்கு இடர்பாடுகள் இருக்குதுன்னு கேட்கலாம். இல்லை எங்களோட கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது, தனியார் கல்லூரி இருக்குது, இணைப்பு கல்லூரிகள் இருக்கின்றன, உறுப்பு கல்லூரி இருக்கின்றன, அவங்களை அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவாகிய ஆசிரியர் பெருந்தகைகளையும் நீங்கள் பள்ளியில் சென்று அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு இ சேவை மையத்தில் அந்த சேவையை பயன்படுத்திக்கலாம்.
ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. டவுட் இருந்தால் என்றைக்கு வேணாலும் கேட்கலாம். இந்த அடுத்தது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th மார்க் ஷீட் வேணும் டேட் ஆஃப் பர்த்துக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து +2 மார்க் ஷீட்டு. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்த மார்க் ஷீட் இருந்தாலே போதும். என்றைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு +2 மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அது வந்து என்றைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி இருந்தால் போதும். நாங்கள் வந்து இதே அட்டஸ்டடு காப்பியை வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்கை நாங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் லிங்க் வாங்கி அதை வெரிஃபை பண்ணிக்குவோம் உங்கள் மார்க்கை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால், ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் தி ஃபேமிலியாக இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அது காலேஜில் சேர்ந்த பிறகு அந்தந்த காலேஜில் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் அட்மிஷன் கிடைச்ச பிறகு தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் வேணும். அதனால் முதலையே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ரெண்டாவது 7.5 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிவிட்டு 7.5 மாணவன் அப்படிங்கிறத அந்த டிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டால் போதும். நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷனோட வெப்சைட்டு கூட லிங்க் பண்ணி EMIS நம்பர் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை வச்சு வெரிஃபிகேஷன் நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரை அரசு பள்ளியில் படித்தீங்களா இல்லையாங்கிறத நாங்கள் எடுத்துக்குவோம். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் 6லேருந்து 12வது மட்டும் அரசு பள்ளியில் படித்தேங்கிறது உங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த டிக் பண்ணிடுங்க. நாங்கள் அது வெரிஃபை பண்ணி ரேங்க் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. அடுத்ததாக வந்து உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, மெடிக்கலுக்கு போனாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போனாலும் சரி, ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நமது அரசு தமிழ்நாடு அரசு வந்து பல வகைப்பட்ட மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் எல்லாத்துலேயுமே நேரடி பயனீட்டாளர்களுக்குத்தான் பணம் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, மொபைல் லிங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 எண்ணம். இந்த எக்ஸாம் முடிச்சது உங்களோட பெற்றோர்களோட உதவி எடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அல்லது சேவை மையத்தில் போய் நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். முடிந்த அளவுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஓப்பன் செய்து கொள்ளவும். அடுத்தது அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டு கூட. அடுத்ததாக இந்த UMIS போர்ட்டல் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் எந்த கல்லூரியில் படித்தாலும் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டங்கிற போர்ட்டலில் காலேஜில் சேர்ந்த பிறகு உங்களை பதிவு செய்யும்போது அதுக்கு OTP எல்லாம் வரும். அந்த OTP வரணும்னா உங்களுக்குன்னு எல்லா மாணவர்களுமே இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்குறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். அது சாதாரண மொபைல் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு சாதாரண மொபைல் ஃபோன் பண்ணி வச்சுருக்கிற மாணவர்களுக்கு கல்வியை பாதிக்காமல் இருக்கும். அதனால் சாதாரண மொபைல் ஃபோனை நீங்கள் எல்லா பெற்றோர்கள் வாங்கி கொடுங்க. இல்லை உங்களோட மாணவர்கள் விருப்ப அடிப்படையில் என்ன ஃபோன் வச்சுருந்தாலும், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நம்பரை வாங்கி கொடுத்துருங்க. அந்த மொபைல் நம்பரை ஆதார் கார்டில் லிங்க் பண்ணணும். எங்கே போய் சேவை மையத்துலேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் பண்ணணும். இது 2 லிங்க் பண்ணிவிட்டு அப்புறம் பேங்க்கில் போய் ஆதார் கார்டையும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் மொபைல் நம்பர், அந்த பேங்க்குக்கு மொபைல் நம்பரு உங்களோட மகளோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நம்மளது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு மாணவர்களின் ஸ்காலர்ஷிப்புமே நேரடி பயனீட்டாளர்கள், அதாவது டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகத்தான் அனுப்பப்படுகிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த இடைப்பட்ட காலத்தில் இதை பூர்த்தி செய்து வைத்துக் கொள்ளுமாறு அனைத்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஊக்கத்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான ஒரு முக்கியமான இது, காலேஜில் வந்து சேர்ந்த பிறகு போய் ஆதார் கார்டில் மொபைல் லிங்க் பண்ணுறது, மொபைலில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறது, பேங்க்கு போகிறது, இதெல்லாம் வந்து நடைமுறை தாமதங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லிட்டேன், இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை பற்றி சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து நீங்கள் விண்ணப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்,
அந்த http://tni.ucanapply.comல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும், அப்புறம் அகடமிக்கல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். இதை எல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்டெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லைன்னா அம்மாவோட மொபைல் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்புறம் இமெயில் ஐடி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் மொபைல் நம்பரு, எந்த மொபைல் நம்பரை இந்த அப்ளிகேஷனில் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும். எந்த இமெயில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் மெசேஜ் வரும். அப்புறம் இந்த மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ்ஸையும் அடுத்தது இமெயிலையும் எந்த நம்பருங்கிறத நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதி வச்சுருக்கணும். அப்பா ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துருவீங்க. அப்பாவோட மொபைல் நம்பரையோ அம்மாவோட மொபைல் நம்பரையோ இல்லை உங்களோட மொபைல் நம்பரையோ சிஸ்டரோட மொபைல் நம்பரையோ நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருவீங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பருக்கு வராது. அதனால் எந்த மொபைல் நம்பரை நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்தோங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். யாரோட இமெயில் ஐடி கொடுத்தோம், அக்காவோட இமெயில் ஐடி கொடுத்தோமா, இல்லை உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்களா, இல்லை அப்பாவோட இமெயில் ஐடியாங்கிறத தெளிவாக கொடுக்கும்போதே நோட்டில் எழுதி வச்சுக்கணும். நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது நிறையா மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு, இந்த இ-சேவை மையத்தில் இருக்கிற அந்த இ-சேவை பர்சன் இருக்கிறார் இல்லையா, அவரோட மொபைல் நம்பர் கொடுத்துறது. அடுத்தது இல்லை அவரோட இமெயிலில் கொடுத்துறது. அவர் 100 பேர்த்துக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருப்பார். அந்த 100 பேர்த்துல 20 பேர்த்துக்கு அவர் அவரோட மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, அல்லது அவரோட இமெயிலில் கொடுத்துருப்பாங்க. அவர் உங்கள்கிட்ட ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு, இ-சேவை மையம். அந்த சர்வீஸ் முடிஞ்சது அவர் உங்களை மறந்துடுவார். அதனால் நீங்கள் தெளிவாக உங்களோட ஃபேமிலி மெம்பரோட இமெயில் ஐடி, அடுத்தது மொபைல் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் இது நோட்டில் எழுதி வச்சு சொல்லிட்டேன் இல்லையா, அதை எழுதி வச்ச பிறகு டெய்லி காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை இமெயிலையும் மொபைல் எஸ்எம்எஸ்ஸையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வருதோ வள்ளியோ. ஏன்னா எல்லோரும் நம்ம மொபைலில் கையில் தான் வச்சுருக்குறோம். ஒரு பெரிய அந்த செக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப டேட்டாவையும் கன்சியூம் பண்ணாது. அதனால் இமெயிலையும் மொபைலையும் டெய்லி காலையில் ஒரு 7 to 8 ஒரு தடவை பார்க்கணும். மதியம் கூட பார்க்கலாம். இல்லை நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா மொபைல் நம்பரை கொடுத்துருந்தா அம்மாவோடதோ அப்பாவையோ ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நான் சொன்னேன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொன்னேன். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிடுறீங்க. டாக்குமெண்ட் பண்ணும்போது நீங்கள் பொது பிரிவினரா இல்லை ரிசர்வேஷன் மாணவனா அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அந்த காலத்தை செலக்ட் பண்ணி 600 ரூபாய் அப்ளிகேஷனா இல்லை 300 ரூபாயா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணிடணும். நான் டச் பண்ணேன் பேமெண்ட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பேமெண்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் இடர்பாடுகள் இருந்தால் நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்திருக்கலாம், இல்லை அன்றைக்கி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாச்சும் இடர்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் நான் முதலிலே சொன்ன மாதிரி நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனமோ, கேவிக்கவோ, கிருஷி விஞ்ஞான் கேந்திராவோ, இல்லை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியோ, இல்லை அப்ளிகேட்டரான தனியார் கல்லூரியவோ, இல்லை வேளாண் அலுவலர்களையோ, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், வேளாண் பொறியியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் தொடர்பு கொண்டு நீங்கள் பயனடைந்து கொள்ளவும். அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது வேளாண்மை கல்லூரியில் படிச்சிருக்கலாம், இல்லை வெட்டினரியில் படிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படித்த மாணவர்களை அணுகி உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உதவி நம்பரை கூப்பிடலாம், ஹெல்ப்லைனை கூப்பிடலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம். அதில் என்னென்ன மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம்னா, நீங்கள் யூஜி அட்மிஷன்ஸ் @tnau.ac.in என்ற இமெயிலுக்கு உங்களோட டவுட்டை எழுதி நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். சரிங்களா? இப்போ மாணவர்களுக்கு எப்படி அப்ளிகேஷனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வேளாண்மை சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னா நீங்கள் என்னென்ன டிகிரி, நான் சொன்ன 14 டிகிரி சொன்னேன்.
அதில் வேளாண்மை சார்ந்த டிகிரிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி வரும். அதில் பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அப்போ 2 டிகிரி ஆயிடுச்சா. பிஎஸ்சி ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர், அதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது, 4 ஆயிடுச்சு. அடுத்தது பிஎஸ்சி ஹான்ஸ் ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் பிஎஸ்சி ஹான்ஸ் செரிகல்ச்சர், அடுத்து பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேஷன் காலேஜ். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜில் 47+, என்னோட காலேஜ்லேயே அக்ரிகல்ச்சர் தனியாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு தடவை டிக் பண்ணணும், ஆப்ஷன் போடணும். பிஎஸ்சி ஹான்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அக்ரிகல்ச்சர் அப்படி அதுக்கு ஒரு ஆப்ஷன், பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் ஒரு ஆப்ஷன் போடணும். அப்போது பிடெக் பயோடெக்னாலஜி என்னோட காலேஜில் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் போடணும். பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ இங்கே எத்தனை 5 டிகிரியில் ஒரு காலேஜுக்கு ஒரு டிகிரி மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் அதிகமாயிரும். அப்போ 47 + 4 அதிகமாயிரும், அப்போ 51 ஆயிரும். மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹான்ஸ் ஃபாரஸ்ட்ரி இருக்கும், பிஎஸ்சி ஹான்ஸ் செரிகல்ச்சர் இருக்கும், அப்போ அங்கே 1 ஆயிடுது, அப்போ 52 ஆயிடுச்சா. அடுத்ததாக ஹார்டிகல்ச்சர் எடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்சி ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், அப்போ அந்த காலேஜுக்கு அது 1 மைனஸ் ஆயிடுது. ஆனால் பிஎஸ்சி ஹான்ஸ் தமிழ் மீடியம்னு ஒன்று இருக்குதா, அதில் 1 ஆட் ஆகும். அப்போ 52 + மறுபடியும் 1 53 ஆப்ஷன் ஆயிடுச்சு. தனியாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஆப்ஷனில், தமிழ் மீடியத்துக்கு தனியாக ஆப்ஷன் அப்ளை பண்ணணும், அப்போ 53 ஆயிடுச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா 4 டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதில் 4ல் ஒரு காலேஜுக்கு 1 ஈக்குவல் ஆயிடுது, 3 இருக்குது. அப்போது 53 மாணவிகளுக்கு 58, மாணவர்களுக்கு 1 மைனஸ். ஏன்னா திருச்சியில் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உமன் அப்படின்னு இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அந்த ஆப்ஷனில். அதனால் பெண் குழந்தைகளாக இருந்தால், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 58 ஆப்ஷன், மாணவர்களாக இருந்தால் பாய்ஸாக இருந்தால் 57 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணும்போது பாய்ஸை 57 ஆப்ஷன் ஃபில் பண்ணால் தான் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ண முடியும். கேர்ள்ஸ் 58 ஆப்ஷன் ஃபில் பண்ணால் தான் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு மிக மிக முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது உங்கள் ஊர் எது, எந்த கல்லூரி பக்கத்தில் இருக்குது அதை பார்த்துக்கணும். அப்புறம் அரசு கல்லூரி, அப்ளியேட்டட் காலேஜ், இதெல்லாம் முதலையே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு தொடர்பில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அலுவலர்கள், உங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருந்த நிறுவனங்கள் எல்லாம் போய் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படித்தா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணையில் நீங்கள் அதை தரவரிசைப்படுத்திக்கிங்க. இது எல்லாம் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை இந்த 600 ரூபா அல்லது 300 ரூபா எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடியும் அந்த அப்ளிகேஷனில் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனசில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த நெருடலை குறையை தீர்ப்பதற்காக ஆன்லைன் கவுன்சிலிங்னு சொல்லி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி ஒரு 2 நாளில் நாங்கள் 1:4ங்கிற வகையிலையோ இல்லை எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்ததோ அந்த வகையில் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு மார்க் கட் ஆஃப் மட்டும் ஆன்லைன் கூப்பிடுவோம். அதான் டோட்டல் சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூண்ட் காலேஜில் 2516 சீட்டு சொன்னேன். அஃபிலியேட்டட் காலேஜில் 2734 சீட்டு சொன்னேன். மொத்தம் 5250 சீட்டு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள கான்ஸ்டியூண்ட் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ். அதுபோக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற வேளாண்மை கல்லூரியில் மொத்தம் 340 சீட் இருக்குது. அப்போ 5250 சீட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கான்ஸ்டியூண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் ப்ளஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு 340 சீட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ண மாணவர்களுக்கு 1:4ங்கிற விகிதத்தில் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு மெயில் இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம்.
அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து 3லிருந்து மேக்ஸிமம் 4 நாட்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்னா அந்த 4 நாட்கள், மேக்ஸிமம் 4 நாட்கள், மினிமம் 3 நாட்கள்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அப்ளிகேஷனை போய் நீங்கள் ரீவிசிட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை மறுபடியும் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எத்தனை தடவை வேணாலும் உங்களோட ஆப்ஷனும் சாய்ஸ் ஆஃப் கோர்ஸும் சாய்ஸ் ஆஃப் காலேஜும் நீங்கள் மாற்றலாம். புரியுதுங்களா? ஏன்னா நான் முதலையே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஒரு அறிபறியில் போட்டிருப்பீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் போடணும், மெடிக்கலுக்கு போடணும், ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போடணும், பட்டயப்படிப்பு டிப்ளமோ காலேஜுக்கு போடணும், அக்ரி யூனிவர்சிட்டிக்கு போடையில் வேகமாக போட்டிங்க. ஏன்னா 30 நாள் தான் டைம் அப்படிங்கிற ஏதோ ஒரு அவசரத்தில் சேவை மையத்தில் போய் போட்டிங்க. பட் ஆனால் போட்ட பிறகு உங்களோட நண்பர்களோ இல்லை வேளாண்மை உதவியாளர்களோ உதவியை எடுத்து வேளாண்மை கல்லூரியோ டிபார்ட்மெண்ட்டையோ உதவி எடுத்த பிறகு மாற்றம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு மனதில் விருப்பம் ஏற்படும் போது அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சி ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் டிகிரியை மாற்றிக்கலாம், ஆப்ஷன் டிகிரி ஆப்ஷனை மாற்றலாம், காலேஜ் ஆப்ஷனையும் மாற்றலாம். அதனால் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி சார் தெரியும் அப்படின்னா, நாங்கள் ப்ரெஸ் வழியாகவும் தெரியப்படுத்துவோம், பத்திரிகையின் வாயிலாகவும் தெரியப்படுத்துவோம், எங்களோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வெப்சைட்லேயும் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் tna.youcanapply.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், ஆன்லைன் கவுன்சிலிங் ஓப்பன் அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கும் எஸ்எம்எஸ்ஸுக்கும் மொபைல் நம்பருக்கு இமெயிலுக்கும் வரும், எஸ்எம்எஸ்ஸும் வரும். அதனால தான் சொன்னேன், அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து மாணவன் மாணவி பெற்றோர்கள் செப்டம்பர் மாதம் வரை, மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரை காலை ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை மொபைல்லையே இமெயிலையும் எஸ்எம்எஸ்ஸையும் செக் பண்ணணும். நம்ம வாட்ஸ்அப் தான் பார்ப்போம், வாட்ஸ்அப்பில் வராது, குறுஞ்செய்தி ஓகே எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸில் தான் வரும். அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பெற்றோர்களை டெய்லி கேட்கணும், மாணவர்களை பார்க்குறாங்களா? அப்போ பார்த்துக்கிட்டு அதில் என்றைக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கோ அதில் நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்களோட விருப்பம், தனிப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த மாணவனோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷனை மாற்றிக்கலாம். ஆனால் மாற்றிட்டு உடனே அவசரப்பட்டு முதல் அன்னைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணுங்கிறது இல்லை. மாற்றிட்டு 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ பண்ணணும். ஆனால் அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நீங்கள் மாற்றிட்டு சப்மிட் பண்ணணும். நீங்கள் மாற்றிட்டு அப்படியே விட்டு சப்மிட் பண்ண விட்டிங்கன்னா அந்த பழசு தான் எடுத்துக்கும். சேவ் பண்ணணும். இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம், ஆன்லைன் கவுன்சிலிங்கு எத்தனை தடவை நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரி, இணைப்பு கல்லூரி, அதாவது கான்ஸ்டியூண்ட் காலேஜ், அப்ளியேட்டட் காலேஜ் மொத்த சீட்டுகளோட எண்ணிக்கை வந்து 5250ன்னு சொன்னேன். அதுபோக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு 340, மொத்தமாக 5590 சீட் இருக்குது. இந்த 5590 சீட்டுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து எப்படி நடத்துவோம்னா 1:4, 5590 சீட்டுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் 4 மடங்கு மாணவர்களை கூப்பிடுவோம். மெயில் அனுப்பி கூப்பிடுவோம்னா, இங்கே மெயிலில் தான் கூப்பிடுவோம். மெயிலில் ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்குது கலந்துக்கங்க அப்படின்னு மெயில் அனுப்புவோம். அப்புறம் எஸ்எம்எஸ் அனுப்புவோன்னு சொன்னேன். அது அவங்கவுங்க வீட்டில் இல்லை அவங்கவுங்க மொபைலையோ இல்லை சேவை மையத்திலேயோ போய் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். சரிங்களா? இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு எது பிரகாரம் நாங்கள் இந்த 1:4 கூப்பிடுவோம்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் போடுறது வந்து கம்யூனிட்டி வச்சு போட மாட்டோம். நாங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் மார்க். அவங்க என்ன கம்யூனிட்டின்னு இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் மொத்தமாக 1:4 நாங்கள் கலந்துக்கிறதுக்கு கூப்பிடுவோம். நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட ஆப்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங்குக்கு தான் இது வாய்ப்பு. சரிங்களா?
அப்புறம் உங்களை ஏதாச்சும் அப்ளிகேஷனில் உங்கள் பேரில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி அதையும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்ஷன் ஃபில்லிங்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் முடித்த பிறகு சப்மிட் பண்ணிடுறீங்க. புரியுதுங்களா? பண்ணின பிறகு உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நாங்கள் வில் கோ ஃபார் தி அலாட்மெண்ட் ஆஃப் தி சீட்ஸ். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டுக்கு போவோம் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க், கம்யூனிட்டி அண்ட் சாய்ஸ் ஆஃப் காலேஜ். ஃபஸ்ட்டு வந்து மார்க், மெரிட்டு தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கம்யூனிட்டி, மூணாவது உங்களோட சாய்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இண்டஸ்ட்ரியல் இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா, அடுத்தது வந்து 7.5 வந்து பேஸ்ட் ஆன் தி மெரிட், ஃபஸ்ட்டு மெரிட்டு. அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் வந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்னென்ன வேணுங்கிறத நாங்கள் கையேட்டில் கொடுத்துருக்குறோம், ப்ரௌஷரில் கொடுத்துருக்குறோம், யூஜி அட்மிஷன் ப்ரௌஷரில். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து அங்கேருந்து ஸ்டாஃபுக்கு வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டு கொடுத்த மார்க்கு, அது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு மார்க் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் கிடைக்கும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டுனா அதுக்கு நாங்கள் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணியிருக்கணும், அதெல்லாம் இன்னொன்று வேணும். அப்புறம் 7.5 கிடைக்கக்கூடிய மாணவர்கள் இடஒதுக்கீட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. அப்புறம் மார்க்கு தான் ஃபஸ்ட்டு, அதில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 200 சில்லற சீட்டுகள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து ஃபியூர்மில் இந்த அட்மிஷன் கிடச்சி நீங்கள் படித்து ஒரு பட்டதாரியாக வரும்போது, ஒரு கிராஜுவேட்டாக வரும்போது என்னென்ன வேலை வாய்ப்புகள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு நாடு. அதனால் பல வகைப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. வேளாண்மை சார்ந்த பட்டப்படிப்பு படிக்கும்போது அது மட்டும் இல்லாமல் வேளாண் சார்ந்த தொழில் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் இந்த பட்டப்படிப்பு. அது அண்டர் கிராஜுவேட் ஆகிட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசு துறையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், அதே மாதிரி சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கமாடிட்டி போர்ட்ஸு, அதாவது காபி போர்டு, டீ போர்டு, ஸ்பைசஸ் போர்டு, இந்த மாதிரி நிறைய கமாடிட்டி போர்ட்ஸில், அப்புறம் அப்பிடா, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் மத்திய மாநில அரசுகளோட நேரடி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் தகுதி தேர்வு எழுதி நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி மூலமாக சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகைப்பட்ட அரசு வேலை வாய்ப்புகள் யூபிஎஸ்சிலையும் சரி, சிவில் சர்வீஸ்லையும் சரி, டிஎன்பிசிலையும் சரி, நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிகிரி ப்ரோக்ராம் ஒரு வெர்சடைல், ஒரு காஸ்மோபாலிட்டன் மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம். ஏன்னு கேட்டால் இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிக்கப்படுகிற பட்டப்படிப்புகளுக்கு சிலபஸ் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐசிஆர் ஓட வழிகாட்டுதலின்படி 6th டீன்ஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வேளாண் சார்ந்த அறிவியல் படிப்புகளும், வேளாண் சார்ந்த பொறியியல் படிப்புகள், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சப்ஜெக்டு, அதில் சாயில் சயின்ஸு, பிளான்ட் பிரீடிங், ஹார்டிகல்ச்சர், எண்டமாலஜி, பேத்தாலஜி, நெமட்டாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ரூரல் சோசியாலஜி, ஃபார்ம் மெஷினரி, சாயில் வாட்டர் கன்சர்வேஷன், எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, நான் ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி பலதரப்பட்ட படிப்புகளை சொல்லிக் கொடுக்குறோம். இதில் எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸு, எல்லாமே ஃபினான்ஸ், கமாடிட்டி மார்க்கெட்ஸு, அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்டு, கம்பெனினா எப்படி ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே பல வகைப்பட்ட பாடத்திட்டங்களை ஒரு கலந்த கலவையாக இருக்கும்போது இந்த வேளாண் பட்டப்படிப்பு படித்து வர்ற மாணவர்களுக்கு வந்து எல்லா ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டியாக வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள்
வேலை வாய்ப்புகளும் நல்ல திறமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகள், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், அடுத்தது வந்து தனியார் வங்கிகள், புதிய வங்கிகள், புதிய தலைமுறை வங்கிகள், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி டிபிஎஸ், இந்த மாதிரி புதிய தலைமுறை வங்கிகள், அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ், கார் ஃபைனான்ஸ், அந்த மாதிரி கம்பெனிகள், மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ், கமாடிட்டி மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ், அதாவது மெர்ச்சன்ட் பேங்கிங்கில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி இருந்தால் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இருக்குது, ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் இருக்குது, அப்புறம் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்பிடா, மெப்பிடா, இதில் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போகலாம். தனியார் வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. எம்எஸ்எம்இ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்களை வந்து பட்டப்படிப்பு பட்டம் வாங்கின பிறகு, கிராஜுவேட் ஆன பிறகு தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகளை கவர்மெண்ட் எடுக்குதோ அத்தனை வாய்ப்புகளையும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேளாண் சார்ந்த தொழில் முனைவோராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கிறது தான் முக்கியம். நீங்கள் சேர்ந்த பிறகு நல்ல முயற்சியோடு படிச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாங்கிறத இந்த படிப்பு இருக்குது. சரிங்களா? நல்லா படித்து நல்லா பயனடையணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.